ஹாட் அண்ட் ஸ்பைசியான பட்டாணி கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு கச்சோரி வந்து 180 ருபீஸு. அதுக்கு மேலே வந்து தயிரும் சர்க்கரையும் போட்டு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நம்மளும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் ஒரு சின்ன முயற்சி. சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி மேல் மாவை பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் மைதா மாவு, இது 100 கிராம் இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், இது நம்ம யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இது நார்த் இந்தியன்ஸ்ன்றதுனால, சேடுக்காரங்க ரெசிபின்றதுனால அவங்க எல்லாத்துலேயுமே நிறைய நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது போல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் தயார் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன கச்சோரி பண்ண போறோம்னா பட்டாணி கச்சோரி தான். நான் பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால பட்டாணியை வந்து ஹாட் பேக்கில் போட்டுக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் பட்டாணியை வந்து ஹாட் பேக்கில் போட்டுட்டு சூடாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடிட்டு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போயிடும். இதே மாதிரி நீங்கள் காலையில் குருமா செய்யும்போது பட்டாணியோ சுண்டலோ ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் பேக்கில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி நல்லா ஊறிச்சு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஒரு 5 விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த மசாலா தான். தனியா ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் வந்து அரை ஸ்பூனு. இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு பொரிஞ்ச உடனே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டின பட்டாணியை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எந்த மிளகாத்தூள் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மசிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கலாம். இந்த பொடி நான் இதில் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இது போல் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிக்கலாம். குழக்கட்டைக்கு நம்ம பூர்ணம் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பண்ணணும். நல்லா இப்படி மெலிசாக தட்டிக்கலாம். இப்போ இந்த பால் எடுத்து இது உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டப்பிங் வெளியில் வராத அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணணும். உண்மையாக திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பைசியான பட்டாணி கச்சோரி ரெடி ஆயிடுச்சு.